மலையா இருக்கு. ரோகரா மலையா இருக்கு. ரோகரா ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம். அனைவருக்கும் நன்றி. நேரலையில் 8 hours later. என்னடா 8 மணி நேரம்டா டேய். 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களேடா. நைட்டு ஃபுல்லா நடக்க விட்டான்டா. எங்கேயுமே நடந்தது இல்லை. என்னால இதுவாடா தெரியும். சித்ரா பௌர்ணமி கூட்டு வந்து சித்திரவதை போட்டேன். நைட்டு ஃபுல்லா நடக்க விட்டேன். தோசை பழம் தெரியும். இவ்வளவு கூட்டம் வரும். நீ நார்மல் பௌர்ணமிக்கு வந்துட்டு 3 மணி நேரத்துல முடிச்சுட்டு வந்துருவ. நைட்டு ஃபுல்லா தெரியும். ஐயோ வந்து இவனுக்கு இதுக்கப்புறம் கிரிவலையுமே வரக்கூடாதுன்ட்டு அப்படி பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் வரவே சரி உங்களுக்கு கூப்பிடுறாங்க. இவன் தானே கூப்பிட்டா விளாக் எடுக்க போனாடா. அப்படியே விளாக் எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க தானே கூப்பிட்டு சொன்னீங்க. அது நான் பொறுப்பு எப்படி எடுத்து விளாக் எடுக்கிற மாதிரியா இருந்தது. உசுரோட வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதுன்னு ஏய் நவுத்தாதே. வலி இதுதான் வயசானதுக்கான அறிகுறி போல. எப்பறா வயசானவங்க எவ்வளவு கன் மாதிரி நடுகிறாங்க. நைட்டு ஃபுல்லா நடந்துட்டு பாரு இங்க உட்காந்துட்டோம். 80 வயசான மாரி நான் வித்தியாசம் போல அவங்களுக்கு நம்மளுக்கு. ஐயோ நந்தா எவ்வளவு நல்லது தெரியுமா? அங்க வலியுது இங்க வலியுதுன்னு சொல்லி குழம்பினீங்களா? என்ன சொல்ல பார்ப்போம். இது இதோட வரலாறு சொல்லாம பார்ப்போம். இது தெரியாம நந்துனுக்குறாங்க நிறைய பேர். அதாவது வந்து திருவண்ணாமலை இப்ப இந்த மலை இருக்குதுல்ல, இந்த மலை வந்து அதுலயே 5 முகம் 4 முகம் தான் காமிச்சேன். வெளியே ஏமாத்திட்டேன். அது ஒரு முகம் இருக்குதுடா. அண்ணா நீ கோயில் அந்த அருமா நான் காட்டுறவா? இன்னும் 2 விஷயம் காட்டணும். ஒன்று சரிஞ்சது காட்டினேன்ல. ஓகே அதெல்லாம் நான் காட்டுறேன். அதாவது 4 யுகமா சரியா? இப்போ வந்து நம்ம வந்து 4வது யுகத்துல இருக்கோம். இந்த யுகம் தான் வந்து கலியுகம். கலியுகத்துல மலை யுகத்துலாம். யுகத்துல வந்து இந்த மலை வந்து எரிமலையா இருந்துடும். 2வது யுகத்துல வைரமலை, 3வது யுகத்துல பொன்மலையா இருந்துதான். இப்போ நம்ம கலியுகத்துல 4வது யுகத்துல இருக்கோம். வந்து இது வந்து கல்மலையா இருக்கு. அது கரெக்டா இதுவே இல்லையா? யுகமே கிடையாது, அழிவுதான். அழிவுதான், அவ்வளவுதான். டிசாஸ்டர் வந்து ஆட்சி தூக்கின்னு போயினே இருந்துடும். இதோட முடிஞ்சிச்சு. அதனால இது வந்து கல்மலையா இருக்கு. திருவண்ணாமலை வந்து இந்த மாதிரி கிரிவாலை வந்தது, அண்ணாமலையார் வந்ததுலாம் வேற காரணம். அதாவது என்ன சொல்லுவாங்க, அது கைலாசம். கைலாசத்துல வந்து சிவன் இருக்கும்போது விளையாட்டு தரமா என்ன பண்ணிக்கிறாங்க பாடுறது. நீ வந்து போகல, திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து உன் ஆளை பிடிச்சி கண்ணு மூடுவல நான் மூட்டாங்க போல. கைலாசத்துல வந்து ஒரு விளையாட்டுத்தனமா மூட்டாங்கடா. விளையாட்டுத்தனமா மூட்டாங்க. அப்போ அவங்க மூடனால கண்ணை வந்து சும்மா நீ போய் பின்னாடி வழியா போய் பொத்து எல்லாருமே பொத்திட்டாங்க. அது வந்து விளையாட்டுத்தனமா பொத்திட்டாங்க அவங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, விளையாட்டுத்தனமா பொத்ததுனால இந்த உலகமே என்ன பத்தினோடனே பூமியில இருக்கிற இருட்டாயிடுச்சு. பூமி எல்லாம் இருட்டாயிடுச்சு. அதனால பல உயிரினங்கள் அப்புறம் எல்லாமே பாதிப்பாயிடுச்சு. சரி சரி. இது என்ன பண்ணிட்டாரு, சிவன் வந்து சபிச்சிட்டாரு, நீ இனிமே பண்ணிடக்கூடாது. அங்க சபிச்சதுனால பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து நான் எப்படின்னா இந்த சபிச்சது வந்து இந்த பாவத்தை நான் போக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கிரிவலத்துல இந்த திருவண்ணாமலை அதாவது அந்த பாவத்தை போக்குறதுக்கு வந்து திருவண்ணாமலை வந்துருவாங்க. அதான் வந்து இந்த ஊர் தான் இல்லையா, திருவண்ணாமலைன்ற ஊர் தான் வந்து அவங்க பாவத்தை கழிக்கிட்டு தான் வந்துடுறாங்க. இதை வந்து பாவத்தை எப்படி ஆகுதுன்னா வந்து ஒரு மாதிரி தீரான தவம், ஒரு மாதிரி கடுமையான தவத்துல இருந்திருக்காங்க. இது இந்த தவத்துல இருக்கிற சிவனை பார்த்துட்டு இவங்க ரொம்ப தவம் இருக்கிறாங்க, அவங்க இதுக்கு மேலே நம்ம சோதிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இது பண்ணி விட்டலாம்னு சொல்லிட்டு மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சுட்டு ஒரு வரமோ நீ என்கிட்ட கேளு,
அது மாதிரி சொல்ற உடனே அந்த பார்வதி கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ள ஒரு பாதியா நான் சிவனை பார்த்து கேட்குறாங்க. அதனாலதான் வந்து இங்க உள்ள இருக்கிறது வந்து அர்த்தராதி வரலாறு உங்களுக்குள்ள ஒரு பாதி ஆகணும்னு சொல்றாரு. அதுவும் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இந்த மலையை சுத்தி வந்து நீ கேளு அப்படின்னு வந்து அவங்க வந்து கேட்டுருக்காங்க. உங்களுக்குள்ள பாதி ஆகணும்னு சிவன்ல பாதி. சிவன் என்ன சொல்றாங்க, இவங்கிட்ட இந்த மாதிரி எந்த என் பாவத்துல நீ போய்கிட்டல, அது மாதிரி இங்க வந்து மலையை சுத்துறவங்க பாவம் வந்து மக்களோட இவங்கெல்லாம் பாவத்தெல்லாம் நீ போக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்போதுலேருந்து தான் இந்த கிரிவலம் சுத்துற வந்து ஒரு பழக்கம் வந்தது. அதுக்கப்புறமா வரல. எங்க முனிவர் சித்தர் இவங்கெல்லாம் பண்ணுன மக்கள்லாம் யாரும் வரல. என்னடா இது யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. அப்புறம் தான் வந்து இந்த பாண்டிய மண்ணு அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. பாண்டிய வம்சத்துல ஒரு ராஜா, அவர் பேர் வந்து பேர் ஏதோ ஒரு ராஜேந்திரனும் வர்தராஜனா ஏதோ ஒரு பேரு. பாண்டியனோட இதுல வரிசையில அவங்க வருவாங்க. ஒரு சித்தர் வந்து அவருடைய தோட்டத்துக்கு போய் என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய செடி கொடியெல்லாம் நாசப்படுத்திட்டாங்க ஒரு 2 பேரு. அப்ப என்ன ஆச்சு, அவர் வந்து சபிச்சிடறாரு. ஒருத்தவங்க வந்து பூனையாவும் ஒருத்தர் வந்து குதிரையாவும் ஆயிருந்து. சரி சபிச்சிட்டாரு, மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிப்பு கேட்டவொடனே அவங்களால மறுபடியும் அந்த நார்மலா மனுஷங்களாம் மாற முடியல. அப்போ என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பாண்டிய வம்சத்துல ஒரு ராஜா வருவாரு, அவரை வந்து நீங்க கிரிவலம் சுத்த வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, இந்த ராஜா வந்து என்ன பண்றாரு, ஒரு பூனை பாக்குறாரு ஒரு காட்டுல. இங்கதான் இங்க பாக்குறாரு, பக்கத்துல வந்து பூனை ஏதோ பாக்குறாரு. அந்த பூனை வந்து வித்தியாசமா இருக்கு, ஒரு மாதிரி ஜொலிக்கிறதுனால அந்த பூனை வந்து இவர் பிடிக்க பாக்குறாரு. இவர் என்ன பண்றாரு, ஸ்பீடா போயிட்டு அவருடைய குதிரை எடுத்து குதிரையில தொத்துறாரு. குதிரையில தொத்து இந்த மலையே சுத்தி முடிச்சிட்டாரு. அதாவது பூனை வந்து இந்த மலையை சுத்துது, சுத்த வைக்கிறது. சுத்த வைக்கிறவனே வந்து ஒரு இடத்துல முடியல வந்து மயக்க வச்சு வந்து அதோடைய பாடி மட்டும் இருக்கு, ஆன்மா தனியா பிரிஞ்சு போயிடுது. அப்புறம் குதிரையும் கீழே வந்தது, அதோடைய பிரிஞ்சு போயிடுது. சரி என்னன்னு அந்த பூனை அந்த ஆன்மா இதாயிடுச்சுல, அந்த ஆன்மா கிட்ட கேட்ட உடனே அந்த ஆன்மா தான் சொல்லுது. இவர் வந்து கேட்கறாரு, இது என்ன அந்த ஒரு விளையாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது திருவிளையாடல். இது என்ன திருவிளையாடல், என்ன மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அந்த மாதிரி ஜோதியா இது பண்றீங்க அப்படின்னு கேட்டப்போ, நாங்க இந்த மாதிரி ஒரு சித்தர்கிட்ட ஒரு சாபம் பெற்றோம், அதை கழிக்கிறதுக்கு ஒரு உங்களை தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இது பண்ணாரு. இதுக்கு போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அந்த சுத்தி முடிச்சிட்டோன்னே இவரு ஏன் சொர்க்கத்துக்கு போறோம்னா, இவர் வந்து நடக்கல, அந்த குதிரை மேல வந்ததுனால இவர் வந்து நடந்து வந்தாதான் உனக்கு வந்து பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நடந்து வர்றாரு. இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஊருக்கு போயிடாரு. ஊருக்கு போயிட்டு தன்னுடைய பதவி எல்லாத்தையும் வந்து அவங்க பையனுக்கு வந்து மாற்றி கொடுத்துறாரு. அடுத்த வர பரம்பரைக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டு இவர் எதுவுமே வேணாண்டி மறுபடியும் இங்க வந்து தனியா சுத்துறாரு. அவரு சுத்தி இது பண்ணதுனாலதான் நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, கிரிவலம் சுத்தினா இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றத இப்ப எல்லாம் சுத்த ஆரம்பிச்சாங்க. அது இல்லாம சயின்டிபிக்கலாவும் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு மூலிகை மலை. அப்போ அதனால என்ன ஆகும்னா, இந்த பௌர்ணமி அப்போ அந்த நிலாவுக்கு வந்து பவர் வந்து சூரியன் கிட்ட இருந்தானே வருது. இப்ப அது மாதிரி நைட் டைம்ல வந்து நிலா சூரியனுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, நம்ம சூரியன் ஒரு பவர் நம்மளுக்கு தேவையில்ல, சூரியன் எதுவுமே இருக்காது, இவருக்கும் ஒரு பவர். அந்த பவர்னால இந்த மூலிகைலாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதுவாகும், அந்த வாசனை நல்லா வெளிப்படுத்தும். இதை வந்து சுவாசிச்சுட்டா நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள். எனக்கு கூட சளி பிடிச்சிருந்து வரும், சரியான மாதிரி சொல்லு என்ன நான் சொல்றியா, நிஜமாடா சொல்லு. அதெல்லாம் அப்போ அந்த காலத்துல, இப்பெல்லாம் அப்ப இப்ப சொன்னா இப்ப சயின்டிபிக்கா இருக்குது இன்னும் இருக்குது. இவ்வளவு கூட்டம் வந்தா அதெல்லாம் ஆமா ஹீட்டு தான் ஆகுது, மேல இருந்து ஜில்லுன்னு இறங்குது, இவங்க மூச்சு விட்ட உடனே சூடாயிடுது. அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து மக்கள் கேட்கல, என்ன இவங்க வந்து வந்து சுத்த சொல்றாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்கறதுனால இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. இது வந்து சுத்துங்க, பௌர்ணமி அன்னைக்கு சுத்தணும். அது இந்த மலை மட்டும் இல்ல, ஒரு 3 மலை இருக்குது. இது திருவண்ணாமலை, அப்புறம் வந்து ஒதிகை, அப்புறம் வந்து சப்தகிரியும் நம்ம அந்த மலையெல்லாம் மூலிகை தன்மை அதிகமா இருக்கு. அந்த பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப வெளிப்படும். அதை சுவாசிச்சா நம்மளுக்கு வந்து உள்ள இருக்க கெட்ட இதெல்லாம் வந்து சரியாயிடும், உடம்பு சரியாயிடும்.
அதெல்லாம் நிறைய இருக்கு கதை. இப்படிதான் வந்து உருவாச்சு திருவண்ணாமலைன்றது. இதுதான் வந்து வரலாறு. இன்னைக்கு இத்தனை லட்சம் மக்கள் வந்து இன்னைக்கு வராங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த பாண்டிய மன்னனே இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொன்னதுதான். அதனால வந்து இந்த கிரிவலம் சுற்றி வந்தாங்களே, அவங்க வந்து சுற்றி வந்த நாள் வந்து பௌர்ணமி. அதனால இந்த பௌர்ணமிலாம் ஸ்பெஷலு எல்லா நாள்லையும் வரலாம். மற்றபடி எல்லா நாள்லையும் ஸ்பெஷல் தான். பௌர்ணமி சுற்றி கிரிவலம் சுற்றி நல்லது தான். ஆனால் பௌர்ணமியில் வந்தால் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம். அந்த பௌர்ணமியில இந்த சித்ரா பௌர்ணமி இன்னொரு விசேஷம். ஐயோ பயங்கர கூட்டம் எப்போ சித்ரா பௌர்ணமியில வந்து சுற்றி இவ்வளோ பலன் வந்து இருக்குதுனால அத்தை சித்ரா பண்ணி அந்த பலன் பாரு. என்ன அது பண்ணுறது? வந்து கென்னு ஆயிட்டு பாரு. இங்கதான் பலன் வந்துச்சு. அதெல்லாம் வந்து நீ செஞ்ச பாவம் அது. பாவமா? ஆமா, உன் பின்ன கூட சேர்ந்ததுதான் பாவமே. நான் பண்ண பெரிய பாவம். கிளம்பினே இரு. அப்ப என் கால நான் காட்டா நீயும் பாவம் பண்ணி என் கால இல்ல என் கால இல்ல அப்புறம் எதுக்கு நீ சுத்துற? பாவம் நீங்க வந்து மகா பாவம் பண்ணிட்டுக்கிறீங்க. நீங்க எதுவுமே பாவம் பண்ணதுன்னா எங்களுக்கு காலைல எதுவுமே வரல. அப்புறம் எதுக்கு நீங்க சுத்துறீங்க? பாவம் பண்ண மட்டும் தானே சுத்தணும். நான் சுத்துறேன். இதுக்கப்புறம் வந்து அந்த பாவம் பண்ணாலும் கழிஞ்சிட்டேன். அது எப்படி பாவம் பண்ணிட்டு வந்து சுத்தினா கலியும்? அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் சிவன் ஏத்துக்க மாட்டாரு. பண்ண பாவத்துக்கு தான் வந்து இது பண்ணுவாரு. ஏய் சிவன் இப்பதான் என்கிட்ட பேசினாரு. வந்தாரு பாரு, இப்பதான் வந்தாரு. சன்ரைஸ். ஆமா பாரு வந்து சரி விடி, அதெல்லாம் விடி. இந்த பௌர்ணமி வெட்டிக்கிறமா முடிச்சிட்டோம். அச்சா பௌர்ணமி வரும். நீங்க அட்டை பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. அட போடா.